ஏமா சாப்பிடாம என்னம்மா பண்ணிட்டு இருக்காமே? பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு மாமா. கூப்பிட்டேன் வரேன்னு சொன்னாரு. ஒருவேளை உலக அறிவை வளர்க்குறானோ? பேப்பர் படிக்கிறது தப்பா? இல்ல சாப்பிட்டு கூட படிக்கலாம்ல. கூப்பிடுமா, சாப்பிட்டு படிக்க வேண்டியதானே? ம் சரிங்க மாமா. ஏங்க சீக்கிரம் வாங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நடப்பாங்க? அப்போ நான் அழறது உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல? ஏன் அழறேன்னு தெரிஞ்சுக்க கூட உங்களுக்கு மனசு இல்லல்ல? உங்களை தப்பா நினைப்பாகன்னு என்ன அழ வேண்டான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஐயோ அகிலா, நீ அழுகுறதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. நான் எப்படி காரணமாக முடியும்? இப்படி அழுதா எனக்கு தான் பிரச்சனை ஆகும். ப்ளீஸ் இங்க இருந்து போ. மனோ, மதனி, அங்க யார் கூட பேசிட்டு இருக்கிய? இல்ல மதனி, சும்மா காத்து வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியா? வா வா இங்க. என்ன பண்ற நீ? எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏய் அகிலா, ஏய் ஏய், எதுக்கு தாபா போடுற? ஏய் கதவை தோற. ஏய் இப்ப எதுக்கு தாபா போட்ட? பயமா இருக்கா? ஏய் முதல்ல கதவை தோற. ஏய் எதுக்கு கிட்ட வர? இப்படி இருந்தா நான் எப்படி கதவை திறக்க முடியும்? நீ போய் கதவை தர. இங்க பாருங்க, நான் வேற காரணத்துக்காக கண்ணீர் வழி அழுதுட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். இந்த கோலத்துல உங்களையும் என்னையும் உள்டாப்பா போட்ட ரூமுக்குள்ள வச்சு யாராவது பார்த்தா 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 என்ன? நமக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதாகவும், நான் கர்ப்பமா ஆகிட்டதாகவும், அதை நீங்க கலைக்க சொல்றதாகவும், நான் முடியாதுன்னு அழறதாகவும் நினைப்பாகல்ல. உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுமே. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு உள்டாப்பா போட்டேன். ஏய் இப்பதான் கெட்ட பேர் ஆகும். போய் கதவை தோற. போ. ஏய் கதவை தோறன்ற. ஐயோ அகிலா, கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு கதவை திறந்து போயிடு ப்ளீஸ். அங்க தேல்மொழி இட்லி எடுத்து வச்சுட்டா நான் போணும். அப்போ நான் இங்கிட்ட அழுதுட்டு இருக்கேன். உங்களுக்கு இட்லி தான் முக்கியமா? என்ன விட உங்களுக்கு வாய மூடு அகிலா. கேட்ற போது அமைதியாரு. சொன்னா கேளு. நீங்க அப்படித்தான் சொன்னீங்க. ஏய் அப்படிலாம் எதுவும் இல்ல அகிலா. என் கண்ணீருக்கு காரணம் என்னன்னு கூட நீங்க கேட்க மாட்டீயல்ல? ஏய் கத்தாத. ஏதா மீனாட்சி, தேங்காய் சட்னி அற்புதமா இருக்கு. நான் பண்ணல மாமா, தேன் தான் பண்ணா. ஓ அது தேங்காவை நீ தானே துருவுன, அதான் டேஸ்ட் சும்மா அள்ளுது. ஹே ஜீவா, என்னைய புகழ்றாராம். நான் புகழாம வேற யாரு புகழ்றது? ஏம்மா சந்தடி சாக்குல அப்படியே 2 இட்லியை போடுமா, கணக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு கடை லீவு தான். அப்பா சொல்ற மாதிரி நல்லா தான் இருக்கு. என்னப்பா அந்த சட்னியை கொஞ்சம் எடு. அக்கா அத அவருக்காக வச்சிருந்தேன். எவருக்காக? நாங்களே சாப்பிட கூடாதா? அப்படிலாம் இல்ல, நான் உங்களுக்கு வேற தரேன். உங்க அவரு தானே? அவரு வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ சாப்பிட வந்துருவார்ல, நீங்க வேணா வேற பிளேட் எடுத்துக்கோங்களேன். உங்க மனோகர் மாமா குரல் இதோ அந்த ரூம்ல தான் கேக்குது. உள்ள யார் கூட என்ன பேசுறாருன்னு தெரியல. ஜீவா, ம் நீ வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாயேன். ஒருவேளை அவன் பாட்டு பாடுறானா என்னவோ. பாட்டெல்லாம் பாடல, பேச்சு குரல் தான் கேட்டுச்சு. பேச்சு குரலா? அந்த ரூமுக்குள்ள அவனுக்கு என்னம்மா வேலை? ஜீவா, அவனை போய் கூப்பிடு. ம் ஜீவா, ம். நீங்க உட்காரு, நீ சாப்பிடு, நான் போய் பாக்குறேன். சரி மதி. இருடி, இன்னைக்கு இருக்கு. ஏங்க, என்னது இது? வெளியில தாப்பால் போட்டிருக்க. ஏங்க, உள்ள தாப்பால் போட்டு என்ன பண்றீங்க? ஐயோ, ஏங்க, கேக்குதா இல்லையா? கதவை திறங்க. உள்ள தாப்பால் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. தேனு வாய்ஸ் நல்லா இருக்கும். ஐயோ, கால்ல உளற. கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஏங்க, கேக்குதா? கதவை திறங்க. ஐயோ, நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோங்க. எல்லாம் வெட்ட ஏய், விட்டு போக போகுது. வாய மூடு, பேசாம இரு. ஷோ, என்ன பண்றாரு இவரு? ஏங்க, ஷோ. 5 லட்சம் பணம் கிடைக்கும். இல்ல எங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கிறதா எல்லாரும் நம்புவாங்க. அப்படி நம்புனா தேன்மொழி போயிடுவான். அவ இடத்த நாம புடிச்சுக்க வேண்டியதுதான். கேக்குதா? ஜீவா, என்னாச்சு மதினி? கொஞ்சம் வாயே. என்ன மதினி? உள்ள தாப்பால் போட்டிருக்கு, திறக்க மாட்டேங்கிறாரு ஜீவா. ஐயோ, அசிங்கமா ஆக போகுது இப்போ.